ஹலோ வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். அனைவருக்கும் நலமே சூழ்க, வளமே பெறுக. நான் இந்த வருஷம் 2026 நடந்துட்டு இருக்கிற இந்த ஜூலை மாதம் முதல் வாரத்தில் 4ஆம் தேதி துவங்கி 12ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய நீண்ட நாள் கனவு பயணமான இமயமலை ஈசனாகிய அமர்நாத் பனிலிங்க தரிசன யாத்திரை மற்றும் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி யாத்திரையை மேற்கொண்டு வெகு சிறப்பான முறையில் ஆத்ம நிறைவா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புனித யாத்திரையில் என்னோட சேர்த்து தமிழ்நாட்டை சேர்ந்த மொத்தம் 47 பேர் அடங்கிய குழு பயணமாக நாங்கள் இந்த யாத்திரைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியொரு நபராக இந்த குழுவினரோட பயணம் செஞ்சேன். இது எனக்கு ரொம்பவே புதிய அனுபவம். என்னை போலவே சிலர் தனியாகவும், சிலர் தம்பதியராகவும், சிலர் சகோதர சகோதரிகளுடனும் சேர்ந்து பயணம் செஞ்சாங்க. நாங்கள் எல்லாருமே சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய யாத்திரை.com எனும் ஆன்மீக சுற்றுலா அமைப்பாளர்கள் மூலமாக கடந்த ஜனவரி மாதமே பதிவு செஞ்சு எங்களுடைய இந்த புனித பயணத்திற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். குறிப்பாக நாங்கள் எல்லாரும் இந்த யாத்திரை.com டூர் ஆப்ரேட்டர்ஸை எதுக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இவங்க மாநில மத்திய அரசாங்கத்துடைய அனுமதி பெற்று கடந்த 25 வருடமாக இந்த அமர்நாத் மற்றும் வைஷ்ணோ தேவி யாத்திரையை நம்மை போன்ற ஆன்மீக அன்பர்களுக்காக வெகு சிறப்பாக அமைத்து கொடுத்து வர்றாங்க. ஸோ முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் என் சார்பாகவும் என்னுடன் பயணித்த அனைத்து ஆன்மீக அன்பர்களின் சார்பாகவும் யாத்திரை.com அமைப்பாளர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஆட்ஸ் ஆஃப் யாத்திரை.com. இதே போன்ற சேஃப் அண்ட் செக்யூர்டான அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரை பயணங்களை உங்கள் நிறுவனம் வெகு காலம் எங்களை போன்ற ஆன்மீக அன்பர்களுக்கு சிறப்பாக செய்து கொடுக்க இறைவன் அருள் செய்ய நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அமர்நாத் வைஷ்ணவ தேவி யாத்திரைங்கிறது நாம் நினச்ச உடனே கிளம்பி போகிற மற்ற யாத்திரைகள் மாதிரி கிடையாது. எல்லாராலையும் இந்த யாத்திரையை மேற்கொள்ளவும் முடியாது. கொஞ்சம் கஷ்டமான சிரமமான யாத்திரை இது. இமயமலை தொடர்களில் ஹை ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய 3500 அடி உயரத்துக்கு நாம் ட்ரெக்கிங் பண்ணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யாத்திரையை மேற்கொள்ள நமக்கு சரியான வயது வரம்பு, உடல் தகுதி, மன உறுதி இருக்கிறதாங்கிறத உறுதி செய்த பிறகே நம்மளால் இந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியும். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக சேஃப் அண்ட் செக்யூர் ஜேர்னியாக இந்த யாத்திரையை நம்ம அமைச்சிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கு கொஞ்சம் பொருட்செலவும் கூடுதலாக ஆகத்தான் செய்யும். அதுக்கேற்ற போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் யாத்திரை.com நமக்கு இந்த அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரையை அமைச்சு கொடுத்தாங்க. இவங்களுடைய மற்றொரு பெரிய ஹைலைட் என்னென்னா சாப்பாடு தாங்க. நாம் ட்ராவல் பண்ணுற எல்லா இடங்கள்லையுமே யாத்ரிகர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு உணவு வகைகளை சமைச்சு சுட சுட பரிமாறினது பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் யாருக்காவது யாத்திரை.comோட அமர்நாத் யாத்திரை போகணும்னு ஆசை இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. வீடியோவில் வர்ற ப்ரௌசரில் அவங்களுடைய நம்பர் இருக்குது, அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வருது. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் நம்ம உடல் நலத்தை பரிசோதனை பண்ணி நமக்கான ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம வாங்கி கொடுத்துட்டா போதும். மற்ற ப்ராசஸ் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாமளும் அட்லீஸ்ட் 1 மந்தாவது நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ் மற்றும் மூச்சு பயிற்சிகளை எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா ஹை ஆட்டிடியூடில் நமக்கு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோ ஆகிடும். ஸோ மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அதுபோல் செஞ்சு நம்ம உடல் தகுதியையும் மன உறுதியையும் உறுதி செய்து கொள்வது ரொம்ப முக்கியம் இந்த அமர்நாத் யாத்திரைக்கு. ஸோ இது மாதிரியான யாத்திரைக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால நான் யாத்திரைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதை வச்சே தெரிஞ்சிருப்பீங்க நான் அமர்நாத் யாத்திரைக்கு போயிட்டு வந்ததை பற்றி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பெங்களூரில் இருந்த என்னுடைய அம்மா வழி தாத்தா பாட்டிலாம் இது போல் யாத்திரைகள் ரொம்ப தைரியமாக கிளம்பி போவாங்க. அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விழா கோலம் மாதிரி அமைச்சு அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. அதையெல்லாம் நான் நிறைய பார்த்து வளர்ந்ததாலேயோ என்னவோ எனக்கும் இந்த அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரை போகணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவு ஈசனுடைய அருளால் இந்த 2026ஆம் வருஷம் என்னுடைய 56வது வயசில் எனக்கு மனநிறைவாக அமைந்தது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 8 days அமர்நாத் வைஷ்ணோ தேவி யாத்திரைக்காக யாத்திரை.comக்கு செலுத்தின மொத்த கட்டணம் 57,000, அதாவது 57,000 ரூபாய். இந்த பேக்கேஜில் நமக்கு இன்க்ளூட் ஆகிறது சென்னை டு ஸ்ரீநகர் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அப்புறம் வந்தே பாரத் ட்ரெயின், அதாவது ஜம்முலேருந்து கட்ரா வைஷ்ணோ தேவி கோயில் போகிறதுக்காக ஜம்மு டு கட்ரா வந்தே பாரத் ட்ரெயின் டிக்கெட்ஸ், நமக்கான ஃபுட், அப்புறம் அக்காமடேஷன் இந்த பேக்கேஜில் வந்துடும். அமர்நாத் அண்ட் வைஷ்ணோ தேவியில் நமக்கான குதிரை மற்றும் பல்லக்கி செலவுகளை நம்ம தான் பார்த்துக்கணும். சுற்றி பார்க்கக்கூடிய செலவுகளையும் நம்ம தான் பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலி இந்த யாத்திரைக்கான என்னுடைய மொத்த செலவு 1,10,000, அதாவது 1,10,000 ரூபாய் எனக்கு செலவாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவு தைரியமாக தனியாக தன்னம்பிக்கையோடு இந்த யாத்திரைக்கு போய் வர எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்து என்னை வழி நடத்தியவர் என்னுடைய கணவர், என்னுடைய ஹஸ்பண்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு மை ஸ்வீட் ஹார்ட்.
ஈசனுடைய அருளால் நல்லபடியாக யாத்திரையை முடிச்சுட்டு வந்த மறுநாளே நானும் டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஆடி மாதப்பிறப்பு முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ யாத்திரையிலேருந்து நம்ம கொண்டு வந்த பிரசாதங்களை எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு கூழ் வார்த்து சாமி கும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நாங்கள் டிவிலையும் நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தா அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்துகிட்டே இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் போயிட்டு வந்த ஒரு சில நாட்கள் கழித்து இமயமலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவ தேவி ஆலயத்துக்கு போகிற வழி நாங்கள் நடந்து போன பாதைகள், நாங்கள் குதிரையிலையும் பல்லக்கிலையும் போயிட்டு வந்த பாதைகள் எல்லாமே பெரிய பெரிய கற்கள் லேண்ட்ஸ்லைடிங் ஆகி அவ்வளவு சேதம் ஆகியிருந்தது. அதை நினச்சி பார்க்கவே அவ்வளோ பயமாக இருந்தது நமக்கு. ஆனால் நாங்கள் போயிட்டு வந்த 47 பேரும் நல்லபடியாக இறைவனுடைய அருளால் நல்ல தரிசனம் முடிஞ்சு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அவங்கவுங்க இல்லத்துக்கு திரும்பினது அந்த இறைவனுடைய அருள் அன்றி வேறு எதுவுமே கிடையாதுங்க. கடந்த ஒரு வாரமாகவே அமர்நாத் மற்றும் வைஷ்ணவ தேவி யாத்திரையை தடை பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுன்னு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இயற்கை சீற்ற இடர்பாடுகள்லேருந்து அங்கே வாழக்கூடிய மக்கள் வெகு சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு திரும்பணும்னு நம்ம இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறத தவிர நமக்கு வேறு வழி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மக்களே, இத்தனை இடர்பாடுகளுடன் கூடிய எல்லாராலையும் போக முடியாத இந்த கடினமான யாத்திரைக்கு போக முடியாதவங்களும் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய இந்த அமர்நாத் வைஷ்ணவ தேவி யாத்திரை பயண அனுபவங்களை வீடியோவாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ச்சியாக நான் அமர்நாத் வைஷ்ணவ தேவி யாத்திரை பற்றின வீடியோங்களை அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் தவறாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய டூர்ஸ் அண்ட் ஆன்மீக யாத்திரைகள் பற்றின வீடியோக்களை பார்க்க என்னுடைய SG கலாசங்கமம் பேஜ் சேனலை எப்பவும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அப்படியே நம்ம சேனலை வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். என்றும் அன்புடன் உங்கள் சுமதி கிரிராஜன். பாய் பாய்.